வணக்கம், என் பேர் திலீப். நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கார்பரேஷன் அண்ட் சிஎம்டியில் லைசன்ஸ் சர்வேராகவும் இருக்கேன். ஸோ நம்ம ரெகுலராக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு, வேறு டாபிக்ஸ் போட்டுட்ருக்கோம். சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுக்கிட்ட ஒரு வீடியோ தான் இது. ஒரு வீடு கட்ட போகிறோம், இல்லை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் எப்படி இருக்கணும், என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸோ இதுக்கு நிறையா மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. ஸோ இப்படி இருக்கலாம், இது போடக்கூடாது, இது ஒரு லீகல் டீம் வச்சு தான் நம்ம செக் பண்ணுவோன்ட்டு. இது ஆக்சுவலாக நாங்கள் ஒரு கஸ்டமர்கிட்ட போட்ட அக்ரிமெண்ட்டை தான் இதை காட்டுறோம். ஸோ சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷனை மட்டும் பிளர் பண்ணிடுறோம். ஸோ இந்த அக்ரிமெண்ட் ஒரு லீகல் டீம் வச்சு ப்ரிப்பேர் பண்ணதானா இல்லை, நாங்களே ஓனாக எங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் ப்ரிப்பேர் பண்ணது தான். ஆனால் கஸ்டமர் ஒரு லாயர் வச்சு செக் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக இருக்குன்றது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட் ஏன் போடுறோம் அப்படின்னா, இப்போ தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களுக்குள்ளே நம்ம கான்ட்ராக்ட் பண்ணுறது, இந்த அக்ரிமெண்ட் வேணாம், பழக்க வழக்கத்திலே பண்ணிக்கலாம், எவ்வளோ காசு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். நிறைய பிரச்சனைகள் வரும். இப்போ தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு மனசங்கடம் வரலாம், இவ்வளோ காசு கொடுக்கணுமே, இப்போ இவ்வளோ நம்ம கொடுத்துட்டோம், அதிகமாக கொடுத்துட்டோமா, கரெக்டாக தான் கொடுத்துருக்கோமா, இந்த மாதிரி நிறையா குழப்பங்கள் வரும். ஸோ அதனால் அக்ரிமெண்ட் ரொம்ப தெளிவாக டீட்டெயில்டாக போடுறது அட்வைசபிள். ஏன்னா போட்டுட்டு அப்புறம் பாதியில் போயிட்டு இருக்கும்போது இல்லை அக்ரிமெண்ட் போடலாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நடந்துகிட்ருக்க ஒரு வேலையை நடுவில் நிறுத்துகிற மாதிரி அது. முன்னாடியே நம்ம தெளிவாக பேசி எல்லா பாயிண்ட்ஸும் போட்டுக்கலாம். இந்த அக்ரிமெண்ட் கஸ்டமருக்கும் சேஃப்டி, கான்ட்ராக்டருக்கும் சேஃப்டி. இதில் இருக்க ஒரு சில பாயிண்ட்ஸ் ஒரு சில கஸ்டமருக்கும் உறுத்தலாக இருக்கலாம், என்ன இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக போட்டிருக்காங்க. கான்ட்ராக்டர்ஸ்க்கும் உறுத்தலாக இருக்கலாம், என்ன இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக போட்டிருக்காங்களேன்ட்டு. பட் ஆனால் ரெண்டு பேரோட பாயிண்ட்ஸ்லேயும் கொஞ்சம் நியாயப்படுத்துகிற மாதிரி போட்டுக்கிட்டால் ரெண்டு பேருக்குமே சேஃப்டி, எந்த ஒரு இடைஞ்சலும் வராது. அதுக்காக தான் இந்த அக்ரிமெண்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை வழங்குவது ஹையர் அண்ட் பில். ஸோ ஹையர் அண்ட் பில் மூலிமா நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு 15 years வாரண்ட்டி கொடுப்போம். அண்ட் ஓவர் 200+ குவாலிட்டி செக்ஸ் பண்ணி ப்ராஜெக்டை ஆன் டைம் டெலிவர் பண்ணுவோம், எந்த காஸ்ட் ஓவரனும் இல்லாமல். மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள ஹையர் அண்ட் பில் வெப்சைட்டை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் பார்த்துக்கிட்டோன்னா, இது ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் தான் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதிலே பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, கஸ்டமரோட பேர், அவங்களோட ஏஜு, அட்ரெஸ்ஸு, ஃபாதர் நேம், இங்கே தங்கியிருக்காங்க. ஸோ அவங்க தான் இனிமேல் கஸ்டமர் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. அடுத்த இது பார்த்தோன்னா, கான்ட்ராக்டரோட கம்பெனியோ இல்லை அவங்களோட நேமோ, கம்பெனியோட அட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிவிட்டு இவங்க தான் இதுக்கப்புறம் பில்டர் அப்படின்னு அழைக்கப்படுவாங்கன்ட்டு தான் இந்த அக்ரிமெண்ட்டில் போட்டிருக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். இதை ஸ்டாம்ப் பேப்பரில் எடுத்துக்கணும். அடுத்தடுத்த கன்சிக்யூட்டிவ் பாயிண்ட்ஸ் நம்ம லீகல் ஷீட்டு க்ரீன் கலர் பேப்பரில் கூட எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டோன்னா, இந்த ப்ராஜெக்ட் மொத்தம் இவ்வளோ அமௌண்ட்டு, லம்சம் அமௌண்ட்டு, இப்போது 30 லட்சமோ 40 லட்சமோ அந்த இடத்துல இந்த இமேஜில் தெரிகிற மாதிரி லம்சம் அமௌண்ட் போட்டுக்கணும். இதுதான் செகண்ட் பாயிண்ட்டு. ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, பில்டரே மெட்டீரியல்ஸும் சப்ளை பண்ணி தன்னோட லேபர்ஸையும் சைட்டில் வச்சு வேலை பார்ப்பாங்க அப்படின்றது தான் இந்த பாயிண்டில் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்னென்னா, மேலே நம்ம மென்ஷன் பண்ண அமௌண்ட் ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்க. கீழே இருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஷெட்யூல் பீன் போட்டிருக்கோம். அந்த ஷெட்யூல் படி இருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கு இந்த லம்சம் அமௌண்ட் ஓகே, இதுக்கு ஓனரும் பே பண்ணிடுவாங்க, பில்டரும் இந்த காசுக்கு வேலை பார்த்து கொடுப்பாரு அப்படின்றது தான் அடுத்த லைனு. ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்துக்கிட்டோன்னா, ஓனர் எப்படி பேமெண்ட் பண்ண போகிறாங்க, கேஷாக பண்ணலாம், செக்காக பண்ணலாம், டிடி. ஸோ என்ன மெத்தடில் அவங்க பேமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது இதை மென்ஷன் பண்ணிவிட்டு, பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா பில்டர் அதுக்கு ரிசிப்ட் கொடுத்துடணும். ஸோ அதுதான் அடுத்த பாயிண்ட்டு. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு என்ன பார்த்துக்கிட்டோன்னா, ஓனர் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் அடிக்கடி விசிட் பண்ணிப்பாங்க. ஏன்னா இப்போது பிளானில் இருக்கப்படியே ஒரு சில நேரம் பில்டர் கட்டிட்டு போயிடுவாங்க, ஓனர் எதிர்பார்க்காமலே. அப்படி கட்டிட்டு போனதுக்கப்புறம் இல்லை எனக்கு இப்படி வேண்டாம் மாற்றணும் அப்படின்னா அது பில்டரோட தவறாகாது. ஸோ அது பிளானில் இருக்கிறபடி அவர் கட்டிடுவார். ஓனர் அடிக்கடி சைட்டை பார்த்துக்கணும். இல்லை அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு அந்த ஸ்டேஜ் ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஓகே ஏதாவது சொல்லணும்னா சொல்லிக்கலாம். ஏன்னா ஒர்க்கு பண்ணி முடித்ததுக்கப்புறம் மாற்றணும்னா பில்டருக்கும் அடிஷ்னலாக செலவாகும். அதனால் அந்த பாயிண்ட் இதில் நம்ம போட்டிருக்கோம். அடுத்த பாயிண்ட் என்னென்னா, பில்டரோட கண்ட்ரோலில் இல்லாமல், இப்போ பில்டர் இப்போது மெட்டீரியல் கிடைக்கல, இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோன்னா ரிவர் சாண்டு கிடைக்காம ஸ்டாப் பண்ணாங்க. அந்த மாதிரி இல்லை ஒரு சில நேரம் மெட்டீரியல்ஸ் எதாவது கிடைக்காது, இப்போ மழை நேரம்னா செங்கல் கிடைக்காது. இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் ஆகி பில்டரோட கண்ட்ரோல் மீறி போகிற விஷயங்களுக்கு ஆகிற டிலேக்கு பில்டர் பொறுப்பாக மாட்டார் அப்படின்றதான் இந்த பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட் பில்டர் அந்த ஒர்க்கை டயத்துக்கு முடித்து கஸ்டமர்கிட்ட ஒப்படைக்கணும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இது கஸ்டமரோட சேஃப்டிக்காக
நம்ம பேமெண்ட்ஸ் வந்து ஷெட்யூல் படி வந்துட்டுருக்கு அப்படின்னா பில்டர் எந்த இடத்துலையும் அனாவசியமாக டிலே பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு சில பில்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சைட்டில் இருக்க காசுக்கு வேறு சைட்டில் போட்டு வேலையை முடிக்கிறேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அது பண்ணக்கூடாது. அதுக்குண்டான பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட். பார்த்துக்கிட்டோன்னா ஃப்யூச்சரில் இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்மளுக்கும் பில்டருக்கும் இல்லை பில்டருக்கும் கஸ்டமருக்கு ஏதோ ஒரு மனஸ்தாபம் வந்துச்சுன்னா 2 பேருக்குமே ஒரு சுமூகமான முடிவை தான் எடுக்கணும். 2 பேருக்குமே வந்து ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் பாதகமும் வராத அளவுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்றது தான் இந்த பாயிண்ட்டு. ஸோ இந்த பாயிண்ட்டு பார்த்துக்கிட்டோன்னா ஓனர் வந்து இந்த கான்ட்ராக்டை வந்து பாதியில் கேன்சல் பண்ண முடியாது அப்படின்றது தான். ஏன்னா இப்போ ஒரு பில்டர் வந்து பிளான் படியே பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது வந்து ஆக்சுவலி எல்லோரும் பண்ணுவாங்கன்னு சொல்ல, ஒரு சில நேரங்களில் நடந்திருக்கு. இப்போ ஒரு கஸ்டமர் வந்து ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட வேலையை கொடுத்துருப்பாரு, பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ வேறு எங்கே இருந்தாவது ஒரு கான்ட்ராக்டோ இல்லை அவங்க சொந்தக்காரங்களோ யாரை வந்துட்டு நான் இதோட கம்மியாக பண்ணி தருவேனே அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த வேலையை பாதியில் நிறுத்தி அந்த வேலையை இன்னொருத்தவங்ககிட்ட கொடுக்கும்போது அந்த பில்டருக்கு வந்து லாஸ் வந்து ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு இது பண்ணக்கூடாது. அதாவது பில்டர் வந்து தப்பாக வேலை செஞ்சால் கஸ்டமர் வந்து எப்போ வேணால் வேலையை நிறுத்தி கான்ட்ராக்டரை வெளியே அனுப்பலாம். அந்த உரிமை வந்து கஸ்டமர் கண்டிப்பாக இருக்குது. வேலை பிளான் படி சொன்ன மாதிரி போயிட்டுருக்கிற வேலையை வந்து வேறு சில காரணங்களுக்காக இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச வேறு கான்ட்ராக்டர் இருக்கார், நீங்கள் பண்ணுங்கள், காசு கம்மியாக பண்ணி தராரு, இந்த மாதிரி ஒரு சில ரீசன்ஸ்னால ஒரு சில நேரம் ஸ்டாப் ஆகியிருக்கு. அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. ஒரு பில்டர் வந்து வேலை பார்க்குறாருன்னா அவருக்கு ஒரு சேஃப்டி இருக்கணுமேன்றதுக்காக தான் இந்த பாயிண்ட்டு. ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து பார்த்தோம்னா நம்ம கஸ்டமருக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா காமனாக கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து வர்ற ஒரு கஸ்டமர்ஸ் ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனை என்னென்னா, ஒரு பில்டர் வந்து ப்ராஜெக்ட் எடுத்தாருங்க, சொன்ன டைமில் முடிக்கல, ரொம்ப நாள் டிலே ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன உத்தரவாதம்? இப்போ டிலே ஆச்சுன்னா பில்டர் டிலே பண்ணுறாருன்னா அவருக்கு என்ன ஒரு பிடிமானம் இருக்குது? அதுக்கு தான் இது. பில்டர் வந்து இந்த அக்ரிமெண்ட்டில் போட்டிருக்க டைம் படி முடிக்கலைன்னா ஒவ்வொரு மாதமும் அவர் வந்து பெனால்ட்டி கொடுக்கணும். அதாவது இது வந்து அவர் கண்ட்ரோலில் இருக்க விஷயங்கள். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மண் கிடைக்கல, கல் கிடைக்கல, இந்த மாதிரி இப்போ இந்த கொரோனா லாக்டவுன் இந்த மாதிரி விஷயங்கள்னால அவர் கண்ட்ரோல் மீறி போச்சுன்னா பில்டரால் எதுவும் பண்ண முடியாது. ஆனாலும் பண்ணக்கூடிய வேலை வந்து எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் சும்மா சைட்டை நிறுத்துறது, வேறு இடத்துல வேலை பார்த்துட்டு இந்த இடத்துல வேலை பார்க்காம விட்டுறது, இந்த மாதிரி தவறுகள் வந்து பில்டர்ஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் இந்த பெனால்ட்டி. ஸோ இந்த டைமுக்குள்ளே முடிக்கலன்னா மாதம் ஏன்னா ஒரு வீடு கட்டுறாங்கன்னா கஸ்டமர் வந்து ஒரு வீட்டில் வாடகைக்கு இருப்பாங்க, இந்த வீட்டுக்கு வந்து ஹவுசிங் லோன் வாங்கியிருப்பாங்க, அவங்க இஎம்ஐ கட்டுவாங்க, அவங்களுக்கு அதெல்லாம் அடிஷ்னல் செலவு தான். டயத்துக்கு முடிக்கலன்னா கஸ்டமருக்கு இதனால் நிறையா லாஸ் ஏற்படும். அதுக்காக தான் இந்த பாயிண்ட்டு. பில்டர் வந்து குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே ப்ராஜெக்ட் முடிக்கலன்னா அவர் வந்து பெனால்ட்டி பே பண்ணணும். அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்துக்கிட்டோன்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான சீவேஜ் கனெக்ஷன், வாட்டர் கனெக்ஷன், அந்த கவர்மெண்ட் ரிலேட்டட் சார்ஜஸ் எல்லாமே கஸ்டமர் தான் பார்த்துக்கணும். ஏன்னா பில்டர் வந்து கட்டி கொடுக்கறது மட்டும்தான் அவர் வேலை. இந்த இதர செலவுகள் எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், சீவேஜ் கனெக்ஷன்லாம் வந்து கஸ்டமர் தான் வந்து பேர் பண்ணிக்கணும். அதுக்குண்டான பாயிண்ட் தான் அது. அடுத்த பாயிண்ட் வந்து ஓனர் வந்து தன் வீட்டில் இருக்க எல்லா எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ், அதாவது ஃபேனு, லைட்டு, மேலே அவங்க எல்இடி லைட் போடுவாங்க, வேறு நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அது எல்லாமே ஓனரோட கணக்கில் தான் சேரும். பில்டர் வந்து எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ், இப்போ லைட் பாயிண்ட்டு, சுவிட்ச் பாயிண்ட்டு, ஃபேன் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஓனர் தான் பண்ணிக்கணும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து பில்டருக்கு ஃபேவரான பாயிண்ட்டு. என்னென்னா ஒரு சில நேரம் பில்டர் வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து முடிச்சிடுவார். அந்த மைல் ஸ்டோன், இப்போ ஃபவுண்டேஷன் முடிக்கணும், ரூஃப் முடிக்கணும்னா முடிச்சிடுவார். அடுத்த ஸ்டேஜுக்கு உண்டான பேமெண்ட் வரலை அப்படின்னா சைட்டில் வேலை நிற்கும் ஒரு சில நேரங்கள். ஸோ அப்படி நிற்கும் போது என்ன ஆகும்னா, பில்டர் வந்து சைட்டில் ஆளுங்களை தங்க வச்சுருப்பார், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், சாப்பாடு, அவங்கள தங்க வைக்கிறது, இந்த மாதிரி பில்டர்ஸ்க்கு வந்து செலவுகளும் இருக்குது. ப்ராஜெக்ட் வந்து டிலே ஆச்சுன்னா, ஸோ டிலே ஆச்சுன்னா 2 பேருக்குமே வந்து பிரச்சனை தான். கஸ்டமருக்கும் பிரச்சனை, கான்ட்ராக்டருக்கும் பிரச்சனை. இதில் யார் சரியாக பண்ணலையோ அவங்க அதுக்குண்டான பெனால்ட்டியே கொடுக்கணும். அதுக்கு தான் இது. இப்போ கஸ்டமர் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் பேமெண்ட் கொடுக்க முடியலன்னா ஒரு மினிமலான ஒரு கான்ட்ராக்டரோட லாஸை கவர் பண்ணுறதுக்கு ஒரு சைட்டில் ஒரு ஆள் தங்க வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு சம்பளம், சாப்பாடெலாம் கொடுக்கணும். அதுக்கு அந்த கான்ட்ராக்டர் என்ன கேட்குறாரோ அது ஒரு பெனால்ட்டியை அதில் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டோன்னா நிறையா யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து கவர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ டாபிக் வந்து கொஞ்சம் லென்த்தாக போயிடும். அதனால் இந்த வீடியோ வந்து நாங்கள் 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். ஸோ இந்த வாரம் இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அடுத்த வாரம் நெக்ஸ்ட் பார்ட்டை வந்து போடுறோம். ஸோ தொடர்ந்து எங்கள் சேனலை பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம்.